இப்ப ரீசெண்டா 2026ல வெளிவந்த ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வெப் சீரிஸ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஹைப்ங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதையுமே ஒரு தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம். இப்ப இந்த வெப் சீரிஸோட ஸ்டார்டிங்லயே 1995ல ஒரு கும்பல் வந்து ஒருத்தர கொலை பண்றதுக்காக துரத்திட்டு போறாங்க. அப்ப அந்த வழியா ஒரு போலீஸ் ஜீப்புமே வருது. போலீஸ் ஜீப் வர்றத பார்த்த நம்ம ஆளு ஓடி போய் போலீஸ் ஜீப்ப மறிச்சு அந்த ஜீப்ல இருக்கிற போலீஸ்கார்ட்ட உதவி கேட்கிறாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கால்ல விழுந்து கெஞ்சுறாரு. ஆனா அந்த போலீஸ்காரருமே அவங்களோட ஆள் போல அவனும் கூட சேர்ந்து அவரை கொன்றுதாங்க. அங்கிருந்து கட் பண்ணி ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு பால்காரனை காட்டுறாங்க. அதாவது 1999ல ஒரு பால்காரன் ஒரு வீட்ல போய் பால் ஊத்துறதுக்காக மின்கதவை தட்டுறான். அங்க யாருமே தொறக்கல. அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பாக்குறான். அப்பவுமே அந்த கதவு திறக்க மாட்டேங்குது. உடனே என்னடா ரொம்ப நேரம் தட்டியும் கதவு திறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த வீட்ல இருந்து அந்த அம்மாவும் அவரோட வீட்டுக்காரரும் கொடூரமா இறந்து கிடக்குறாங்க. இப்ப இந்த கேஸ் நம்ம ஹீரோ அதிகமானுக்கு தான் வருது. அவரும் அவரோட டீமும் ஸ்பாட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு இங்க எதுவும் தடை இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க. அப்ப அந்த செவுத்துல ரத்தத்தால இருந்த ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும் தான் இருக்கு. அதே டைம் நம்ம ஹீரோ வேலை பார்க்குற ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோயின் இன்ஸ்பெக்டரா வந்து ஜாயின் பண்றாங்க. அப்ப அங்க வந்து நம்ம டிஎஸ்பி இந்த ஸ்டேஷன்ல எல்லாருமே உனக்கு உறுதுணையா இருப்பாங்க. ஆனா ஒருத்தரை தவிர அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எஸ்ஐ அதிகமான பத்தி சொல்றாரு. அப்ப எதுக்கு சார் இந்த மாதிரி ஆளெல்லாம் இன்னும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறாங்க. இல்லம்மா ஒரு விஆர்எஸ் குடுத்துட்டாரு. இன்னும் ஒரு மாசத்துல அங்க இருந்து கிளம்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎஸ்பியுமே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. மறுநாள் நம்ம ஹீரோயின் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஜவுளி கடைக்கு போயிருக்காங்க. அப்ப அதே டைம்ல மறுபடியும் அதே பேட்டர்ன்ல ஒரு கொலை நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஹீரோயினுமே விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஸ்பாட்டுக்கு போய் எதுவும் தடையா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வித்தியாசமா நடக்கிறத நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க. கிளம்பி எல்லாருமே ஸ்டேஷன் போயிடுறாங்க. ஸ்டேஷன் போனதுமே நம்ம ஹீரோயின் வந்து கூட வேலை பார்க்குற போலீஸ்காரன்ட்டு அந்த கொலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒவ்வொரு போலீஸ்காரங்களுமே ஒவ்வொரு விதமான கருத்து சொல்றாங்க. நம்ம ஹீரோ அதிகமான மட்டும் எதுவுமே சொல்றது இல்ல. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து வம்படியா ஹீரோட்ட என்ன சார் நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல நான் ஒண்ணும் நினைக்கிறேன் இல்ல. அதான் அவங்க சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே சொல்லிடுறாரு. உடனே நம்ம ஹீரோயினுமே வந்து கோவத்துல வந்து நீங்க வேலை எல்லாம் பார்க்க வேண்டாம் சார். சும்மா வந்து கையெழுத்து போட்டு அந்த டீ கடையில உட்காந்து டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட் டியூட்டி முடிஞ்சு நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹீரோ வந்து சின்ன பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்காரு. அதையுமே நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அப்போ கூட இருக்கிற டிரைவருமே நீங்க அவரை அப்படி திட்டிருக்க கூடாதுமா. அவரோட டேலண்ட் பத்தி உங்களுக்கு தெரியல. அவரோட டேலண்ட வச்சு நிறைய பேர் மேல வந்திருக்காங்க. ஆனா அவருக்கு எந்த அங்கீகாரமே கிடைக்கல அப்படிங்கிற கோவத்துல தான் அவர் விஆர்எஸ் வாங்கியிருக்காரு. நீங்க வேணா அவர்ட்ட விசாரிச்சு பாருங்க. கண்டிப்பா அந்த கொலைய பத்தி ஏதாவது தடயம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே மறுநாள் நம்ம ஹீரோயினுமே ஹீரோட்ட வந்து நேத்து ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து ஃபுட் மார்க் இருந்துச்சு. அத கூட கவனிக்காம நம்ம போலீஸ்காரங்க அது மேலயே நடந்து போறாங்க. அதனால தான் நான் அவங்கள அடிக்க முடியாது. அதான் என்னோட தலையில அடிச்சுக்கிட்டேங்கிற மாரி சொல்றாரு. அந்த 2 கொலையும் பண்ணதுமே ஒரே ஆள் தான். அந்த இடத்துல 2 புக் மார்க் இருந்துச்சு. அதனால 2 பேரும் சேர்ந்து தான் அத பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அடிபட்டிருக்க விதத்த வச்சு பார்க்கும்போது ஒருத்தன் அதுல லெஃப்ட் ஹேண்டு. அப்புறம் அவங்க கொலை நடந்த வீட்ல பணம், நகை எதையுமே திருடல. தாலி கயிறும் ஒரு அருணாக்கயிறையும் தான் எடுத்திருக்காங்க. அதுல வரையப்பட்ட கொஸ்டின் மார்க் என்னங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போதே அங்க 2 பேர காட்டுறாங்க. இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்துச்சு இல்லையா? அந்த கொலைய பண்ணது வந்து எம்எல்ஏவோட ஆட்கள். செத்தது வந்து ஒரு கவுன்சிலரு. ஸோ அந்த கொலைய எம்எல்ஏ தான் பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த மறைக்கிறதுக்காக பாபு நகர்ல சூரியநாராயணன், சிவசங்கர்ன்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் கவுன்சிலருக்கும் ஒரு சின்ன முன்னுரிமை இருக்கு. அத காரணம் காட்டி போலீஸ்காரருமே 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறாரு. ஸ்டேஷன்ல கொண்டு வந்து அடிச்சு கொலைய ஒத்துக்க சொல்றாரு. ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நேரத்துல சூரியநாராயணனோட பொண்டாட்டி, தங்கச்சி, அப்பா 3 பேருமே வந்து இவங்கள பார்க்கறதுக்காக ஸ்டேஷன் வர்றாங்க. எப்படியாவது இவங்கள ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தங்கச்சி வந்து போலீஸ்காரங்கலாம் வந்து ஸ்டேஷன்ல வச்சு ரேப் பண்ணிடுறாங்க. வேற வழி இல்லாம இவங்களுமே கொலைய ஒத்துக்கிட்டு ஜெயில் போயிடுறாங்க. அதே டைம்ல வீட்டுக்கு வந்த சூரியநாராயணனோட பொண்டாட்டியும், அப்பாவும் தூக்கு போட்டு இறந்துடுறாங்க. அத பார்த்து நம்ம தங்கச்சிக்குமே வந்து பிக்ஸ் வந்துருது. சூரியநாராயணன் வந்து அவரோட அப்பாவுக்கும் பொண்டாட்டிக்கும் கொல்லி போடுறதுக்காக கூப்பிட்டு வர்றாங்க. நீங்க தானே என் பொண்டாட்டியோட சாவுக்கு காரணம். நீங்களே கொல்லி போடுங்க. ஆனா உங்க ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியநாராயணனுமே வந்து கிளம்பி போயிடுறாரு. அப்ப அந்த இன்ஸ்பெக்டருமே கொல்லி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின கொலை நடந்த இடத்துக்கு கூட்டு போய் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படியே அக்கம் பக்கத்துல விசாரிக்கும்போது 2 கொலைக்கும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அதாவது புதுசா கல்யாணம் முடிஞ்சு வர ஜோடிகள தான் அவங்க கொல்றாங்க. அப்படியே அங்கிருந்து ஸ்டேஷனுக்கு வரவுமே ஒரு வீட்ல நகை காணாம போனதா சொல்லி ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. உடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின நீங்க போய் கல்யாண வேலைய பாருங்க மேம். நான் போய் இத பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த வீட்டுக்கு போறாரு. அப்படியே அந்த வீட்ல போய் நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு ஃபாரன்சிக் டீமுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு சில கிராஸ் டாக் வருது. எதுக்கு இப்படி கிராஸ் டாக் வருது? இது அடிக்கடி நடக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கவங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போ இது வந்து ஆந்திரா பார்டர் இல்லையா சார்? அதனால வந்து அப்பப்போ இந்த மாதிரியான கிராஸ் டாக் வரும் அப்படின்னு சொல்லி வீட்ல இருக்கவங்களுமே சொல்றாங்க.
அப்பந்தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே நம்ம நேரா ஸ்டேஷன் வந்து இதுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ண எவிடன்ஸ்லாம் செக் பண்றாரு. பிடி துண்ட எடுத்துட்டு நம்ம ஹீரோவுமே வந்து நேரா ஹீரோயின போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. உடனே அங்கேருந்து நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் கேஸ் ஃபைல் எடுத்துட்டு ஆந்திரா கிளம்புறாங்க. ஆந்திரா கிளம்பி அங்கேருந்து ஒரு ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்டேஷன்ல இந்த மாரி இந்த கேஸ் எதுவும் இங்க இல்ல. நீங்க வேணா மெயின் ஸ்டேஷன் திருப்பதியில இருக்கு. அங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. உடனே 2 பேரும் நேரா மெயின் ஸ்டேஷன் போய் இந்த கேஸ் ஃபைல குடுத்து, இந்த மாரி கேஸ் எதுவும் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாங்க. அப்பதான் அவங்க 2 பேத்துக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 76 கொலை இந்த மாரி நடந்திருக்கு. இதுவரைக்கும் அந்த ஆந்திரா போலீஸ் வந்து அந்த கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கண்டுபிடிக்கவே இல்ல. அப்ப நம்ம ஹீரோ வந்து கொலை எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அப்ப பாபு நகர் ஊர் தலைவர் தான் கொலை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்குமே கூட்டு போறாரு. நம்ம ஹீரோவுமே அங்க போய் எல்லாமே பார்க்குறான். அதே டைம்ல கொலைகாரங்க 2 பேரும் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு, நம்ம ரீசென்ட்டா பண்ண கொலை எதுவுமே நியூஸ் பேப்பர்ல வரல. ஒருவேள அவங்க இறக்கலையோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு நம்ம போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோ விசாரணைலாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நைட் டைம்ல ஒரு இடத்துல கார் பிரேக் டவுன் ஆயிருது. சரி பக்கத்துல ஏதாச்சும் வீடு இருக்கும், ஹெல்ப்புக்கு ஆள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட இருந்த கான்ஸ்டபிளும் போய் ஒரு வீட்டு கதவு தட்டுறாங்க. அப்போ அந்த வீட்ல இருந்து ஒரு பொண்ணுக்கு வந்து போலீஸ பார்த்ததுமே வலிப்பு வந்துருது. உடனே நம்ம ஹீரோவுமே சாவி எடுத்து குடுத்து அந்த பொண்ணையுமே காப்பாத்திடுறான். எடுத்து குடுத்து அந்த பொண்ண காப்பாத்திட்டு அந்த வீட்டோட பாட்டிட்ட வந்து, "இங்க ஏதாச்சும் ஒர்க் ஷாப் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாட்டி வந்து பக்கத்துல எதுவும் ஒர்க் ஷாப் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து, "பாட்டி நைட் மட்டும் இங்க தங்கிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாட்டியுமே வந்து, "நம்ம பேத்திய காப்பாத்திருக்காங்களே" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி தங்கிக்கோங்க" அப்படின்னு சொல்லி ஒரு கட்டிலுமே குடுக்குறாங்க. உடனே மறுநாள் காலையில அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பும்போது சூரியநாராயணனும், சிவசங்கரும் வந்துடுறாங்க. உடனே யாரு நீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது, நான் இந்த மாரி தமிழ்நாடு போலீஸ் என்னோட வண்டி பிரேக் டவுன் ஆயிருச்சு. அதான் இங்க தான் வந்து தூங்கி எந்திச்சு போறோம் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. உடனே பாட்டி வந்து சாப்பிட்டு போங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே எனக்கு கூட இருந்த கான்ஸ்டபிளுமே வயிறு பசிக்குது சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்ச கையோட எப்படியாவது 2 பேத்தையும் கொன்னுறணும் அப்படின்னு சொல்லி சூரியநாராயணனும், சிவசங்கரும் பிளான் போடுறாங்க. பிளான் போட்டு வந்து ஒருத்தன நீ கொன்று, ஒருத்தன நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆளுக்கு ஒருத்தன கொல்ல ட்ரை பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து, "உன் தங்கச்சிக்கு என்னடா பிரச்சனை? ஏன் இப்படி பார்க்காம வச்சிருக்கீங்க? நாளைக்கு நீ தமிழ்நாட்டுக்கு கூட்டு வான்னு ஒரு டாக்டர் சொல்றாரு. நல்லா பார்ப்பாரு" அப்படின்னு சொல்லி சொல்லவும், சூரியநாராயணனுமே நம்ம ஹீரோவ வந்து கொல்லாம விட்டுடுறான். உடனே சூரியன், சிவசங்கரும் அவரோட கார தள்ளி ஸ்டார்ட் பண்ணி அனுப்பி வச்சுடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து டிஎஸ்பி கால் பண்ணி, "நம்மளால மட்டும் அவங்கள பிடிக்க முடியாது. ஸோ ஊர் மக்களோட சப்போர்ட்டுமே நமக்கு தேவை" அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் அப்ப இருக்க பஞ்சாயத்து தலைவர பார்த்து பேசுறாங்க. அவருமே ஊர்ல இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த மாரி விஷயத்த சொல்லி நைட் எல்லாம் காவலுக்கு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சரின்ட்டு ஊர் மக்களுமே அங்கங்க பிரிஞ்சு ராத்திரி எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஊர்ல வந்து புதுசா ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் போல. அவனையுமே தேடுறதுக்காக அவனோட ஃப்ரெண்ட் கூப்பிடுறான். ஆனா அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து வேண்டான்டா, அவன் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, அவன் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த டைம்ல சூரியும், நாராயணனும் வீட்டுக்கு வந்து அவன மட்டும் கொன்னுடுறாங்க. அவனோட பொண்டாட்டி அரையும் குறையுமா அடிச்சு சோளக்காட்டுல வந்து தொங்க விட்டு போயிடுறாங்க. உடனே அவளுக்கு உயிர் இருக்கிறத கவனிச்ச ஊர் மக்கள்லாம் வந்து அவள வந்து ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து அவர்ட்ட என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த மாரி கொலைகள் இன்னும் நடக்கும். நீங்க முடிஞ்சா எங்கள புடிங்க அப்படின்னு சொல்லி உங்கட்ட சொல்லி என்ன உயிரோட விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒருத்தர போய் மீட் பண்ணி இந்த பாப்பு நகர் தலைவர் இருந்தார் இல்லையா? அத பத்தி விசாரிக்கிறாரு. அப்ப அந்த ஊர் தலைவர் வந்து கவுன்சிலர் கொலை நடந்துச்சு இல்லையா? அந்த கவுன்சிலர் கொலைக்கு வந்து சாட்சி சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் இல்ல, நெறைய பேர் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. அதுல யாருமே இப்போ உயிரோட இல்ல. அதாவது நம்ம சூரி, நாராயணன் இவங்க 2 பேர தவிர யாருமே உயிரோட இல்ல. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அத கண்டுபிடிச்சிடுறாரு. இவங்க 2 பேர் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி நம்ம ஹீரோக்கு தோண ஆரம்பிச்சுருது. அதே டைம்ல இப்போ ரீசென்ட்டா ஒரு கொலை நடந்துச்சு இல்லையா? அந்த கொலையில வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு நேரா நம்ம ஹீரோயின் வந்து திருப்பதி ஸ்டேஷன் போறாங்க. திருப்பதி ஸ்டேஷன் போய் இதுக்கு முன்னாடி உள்ள அக்யூஸ்டோட ஃபிங்கர் பிரிண்டோட இது மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க. அந்த டைம்ல நம்ம சூரியன், நாராயணனுமே வந்து உள்ள இருக்கிறாங்க. என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது கோழி திருடினதுக்காக புடிச்சு உள்ள போட்டுருக்காங்க. ஸோ நம்ம இந்த கூட இருந்த கான்ஸ்டபிள் வந்து அவரோட வீட்ல நாங்க சாப்பிட்டுருந்தோம். ஒரு நல்ல பசங்க அப்படின்னு சொல்லி விடுங்க சார் அப்படின்னு சொல்லி விட சொல்றாரு. இன்ஸ்பெக்டருமே வந்து இது ஒரு கேஸ்ஃபுல்லான கேஸ் தான். இவங்க அடிக்கடி வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டருமே அவங்கள வார்ன் பண்ணி அனுப்பி விட்டுறாரு. ஸோ 2 பேருமே வந்து கிளம்புறாங்க. கிளப்பவுமே வந்து இன்ஸ்பெக்டர் வந்து கூப்பிட்டு ரேகை வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரேகை வைக்க சொல்றாரு. அப்ப அந்த கொலை நடந்த இடத்துல வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டும், இங்க இருக்கிற ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே மேட்ச் ஆகுது. யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரேகை வச்சுட்டு போனாங்க இல்லையா? சூரி, நாராயணன்னு சொல்லி 2 பேரு. அவங்களோட ஃபிங்கர் பிரிண்டோட தான் அது மேட்ச் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி இந்த மாரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹீரோயினுமே வந்து நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோம். அங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒரே ஆளா கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு வந்து அவங்களோட வீடு தெரியும் இல்லையா? வாங்க வீட்டுக்கு போய் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்களுக்கு கண்டுபிடிச்ச விஷயம் வந்து நம்ம சூரிக்கும், நாராயணனுக்குமே வந்து தெரிஞ்சு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வீட்ல யாருமே இல்ல.
இப்ப இந்த விஷயம் வந்து எம்எல்ஏவோட காத்துக்குமே போயிருது. எம்எல்ஏவோட காத்துக்கு போனதுமே எம்எல்ஏ வந்து இன்ஸ்பெக்டர கூப்பிட்டு தமிழ்நாடு போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இவங்கள எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போலீஸுமே ஒரு ட்ரிக் யூஸ் பண்றாங்க. அதாவது கொலைக்காரனை யாருக்குமே பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ரிப்போர்ட் குடுக்குறாங்க. அத பார்த்து நம்ம சூரியும், நாராயணனும் நீ இன்ஸ்பெக்டர கொன்று நான் போய் தங்கச்சிய பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போறாங்க. இப்ப இந்த இன்ஸ்பெக்டர கொல்ல போன நாராயணன் வந்து ஆந்திரா போலீஸ்லயும், தங்கச்சிய பார்க்க வந்த சூரி வந்து தமிழ்நாடு போலீஸ்லயும் மாட்டிக்கிறான். தமிழ்நாடு போலீஸ்லேருந்து எப்படியாவது சூரிய பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா போலீஸ் வந்து பின்னாடியே துரத்துறாங்க. நம்ம ஹீரோவுமே எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி தமிழ்நாடுல இருக்க ஒரு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறாரு. சூரிட்ட வந்து ஹீரோ வந்து விசாரிக்கிறதுக்காக போறாரு. எப்படியும் உன்னை கொன்றுவாங்க. ஸோ உன்னோட தங்கச்சிய நான் பார்த்துக்கிறேன். அதனால நீ எனக்கு எல்லா உண்மையும் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு. உடனே அவனுமே சரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். உடனே நம்ம எம்எல்ஏ வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணி தமிழ்நாடோட டிஎஸ்பி கால் பண்ணி அவனை கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்றாரு. உடனே நம்ம டிஎஸ்பியும் வந்து ஹீரோவ சத்தம் போட்டு அவன கொண்டு அங்க வந்து ஒப்படைக்க சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவுமே அங்க வந்து ஒப்படைச்சிடுறாரு. உடனே ஆந்திரா போலீஸ் வந்து 2 பேருமே என்கவுண்டர்ல கொன்றுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட்ட வந்து கல்யாண பத்திரிக்கை குடுக்குறதுக்காக வரா. அப்படி வரும்போது வந்து நம்ம ஹீரோட்ட வந்து ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியல அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. யார் சொன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரி வந்து ஒரு வாக்குமூலம் குடுத்திருப்பாரு இல்லையா? அத வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நம்ம ஹீரோ காட்டுறாரு. இத வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ற மாரி அந்த சீரிஸ வந்து முடிக்கிறாங்க.